சிக்கன் மசாலா கிரேவி பார்க்கலாமா? கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு எல்லாமே ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சிக்கன் மசாலா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.